வணக்கம் நேயர்களே. இசை மருத்துவம் நிகழ்ச்சியில் இன்று நான் பேசப்போகும் குறிப்பு முடி உதிர்தல் பற்றியது. ஹேர் லாஸ், முடி உதிர்தல் என்று சொல்கிறோம். மெடிக்கல் டெர்மினாலஜியில் அலோபீசியா என்று சொல்கிறோம். ஸோ முடி உதிர்தல் என்பது ரொம்ப காமனான ஒன்று. எல்லாருக்குமே தினசரி வாழ்க்கையில் முடி உதிர்தல் என்பது ஏற்படும். அந்த முடி பார்த்திங்கன்னா அதுக்கான வயசு ஏற்படும் பொழுது, அது வயதாகும் பொழுது, நம்ம வாரும் பொழுதோ இல்லை நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போதோ பார்த்திங்கன்னா முடி உதிர்ந்திருக்கும். இது நார்மல். பட் அதுவே அளவுக்கு அதிகமாக முடி உதிர்துன்னா அது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஸோ முடி உதிர்தலுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா, மெயினாக காமன் காரணம் பார்த்திங்கன்னா ஆண்ட்ரோஜெனிக் அலோபீஷியான்னு சொல்கிறோம். அதாவது ஆண்களுக்கே உரிய வழுக்கை விழுதல் முடி உதிர்தல்னு சொல்கிறோம். ஸோ ஒரு வயதை கடந்து போனேன், 40 வயசு 50 வயசு ஆச்சுன்னா, அது முன்னாடி இப்போ 20-25 வயசுலேயே நிறைய பேருக்கு முடி உதிர்தல் ஆரம்பிச்சிடுது. ஸோ அது டிப்பிக்கல் ஆண்களுக்கே உரிய ஆண்ட்ரோஜெனிக் அலோபீசியா என்று சொல்கிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா மெயினாக அந்த ஃப்ராண்டல் முன்மண்டை நடுமண்டையில் முடி உதிர்தல் ஏற்படும். இது ஆண்களுக்கே உரிய வயது மூப்பினால் ஏற்படக்கூடிய முடி உதிர்தல் என்று சொல்கிறோம். இதை தவிர ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி முடி உதிர்வதற்கான பல காரணங்கள் உள்ளன. இன்ஃபெக்ஷன்ஸ், ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன், அதாவது நமது தலையில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டால் என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்? காமனாக பார்த்திங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். நம்ம காமனாக இந்த பொடுகு என்று சொல்கிறோமே, அதுவே ஒரு விதமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் காஸ்ட் பை மைக்ரோஸ்போரம் ஃபர்ஃபர். மைக்ரோஸ்போரம் ஃபர்ஃபர் அப்படின்ற ஒரு ஃபங்கஸ் தான் இந்த பொடுகை ஏற்படுத்துவது. இந்த பொடுகு இருக்கும் பொழுது அரிப்பு இருக்கும், முடி உதிர்தல் எக்கச்சக்கமாக இருக்கும். அதே போன்று சில ஹார்மோன் குறைபாடுகள், அதாவது இந்த தைராய்டு ஹார்மோன் சொல்கிறோம், இதுக்கு முன்னாடி எபிசோடில் சொல்லியிருக்கோம். ஹைப்போதைராய்டிசம், அதாவது தைராய்டின் அளவு உடம்பில் குறையும் பொழுது ஹைப்போதைராய்டிசம் ஏற்படுவது. அந்த ஹைப்போதைராய்டிசத்தினால் முடி உதிர்தல் ஏற்படலாம். அதே போன்று ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், மனச்சோர்வு அதிகமாக இருந்தால் முடி உதிர்தல் இருக்கும். அதே போன்று பார்த்தீங்கன்னா சில மெடிசின்ஸ்னாலே முடி உதிர்தல் ஏற்படலாம். எஸ்பெஷலி இந்த கேன்சருக்கு உபயோகப்படுத்துகிற சில மெடிசின்ஸ், பிரஸ்ட் கேன்சர், அதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய சில மெடிசின்ஸ், சைக்ளோபாஸ்பமைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சில மருந்துகளால் முடி உதிர்தல் ஏற்படலாம். அது தவிர ப்ரெக்னன்சி அண்ட் சைல்டு பர்த், பேறு காலத்திலும் குழந்தை பெற்றுக்கொண்ட ஃபியூ மந்த்ஸ், இந்த 6 மாதம்னு சொல்லுவோம், ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் உங்களுக்கு இந்த முடி உதிர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளது. ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? இந்த முடி உதிர்தல் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு இடத்துல மட்டும் உதிரும். தட் இஸ் கால்ட் அலோபீஷியா ஏரியேட்டா. அலோபீஷியா ஏரியேட்டா, அதாவது ஒரு ஏரியாவில் மட்டும் வழுக்க விழுறதோ சொட்ட விழுறதோ இல்லை முடி உதிர்றது. சில பேருக்கு டோட்டலாகவே உதிரும், எல்லா இடத்துலையும் உதிரும். மொத்தமாக விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் அலோபீசியா டோட்டாலிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி அலோபீசியா, அதாவது முடி உதிர்தலை வகை வகையாக பிரிக்கிறாங்க. இதற்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன காரணம் இருக்கோ அதை முதல்ல நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கணும். அது பொடுகா, அதற்கான சிகிச்சை எடுத்துக்கணும். ஹைப்போதைராய்டிசமா, தைராய்டு மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும். ஏதாவது மருந்து மாத்திரைனால வருதா, அந்த மருந்தை நிறுத்த முடியுமா பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ்னால் இருக்கா, ஸ்ட்ரெஸ் பஸ்டர், ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி வெளியே வரலாம், அதுவும் நம்ம சில எபிசோட்ஸை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதற்கான யோகா, மெடிடேஷன், இல்லை மனோதத்துவ டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பண்ணிக்கலாம். ப்ரெக்னன்சி, சைல்டு பர்த்தில் இருக்கிறது அது ஒரு தற்காலிகமான ஒரு முடி உதிர்தலாக இருக்கும். ஒன்ஸ் அந்த கட்டத்தை அவங்க கடந்துட்டாங்கன்னா அது ஸ்டாப் ஆகிடும். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரோஜெனிக் அலோபீஷியா, அதாவது இந்த ஆண்களுக்கு உரிய அலோபீஷியாவுக்கு சில மெடிசின்ஸ் இருக்குது. மினாக்சிடில் அப்படின்னு சொல்கிறோம். அதை நீங்களாக வாங்கி போட்டுக்க வேண்டாம், மருத்துவரை அணுகி அவரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் உட்கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது, எதனால் தலைமுடி உதிர்துன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைத்தியம் பண்ணணும். ஸோ இந்த மருந்தெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். மினாக்சிடில் என்ற ஒரு மருந்து இருக்குது, அதை நீங்கள் தலையில் பூசிக்கொண்டால் அந்த இடத்துல முடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், இது யாருக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேல் பால்ட்னஸ், இளம் வயதில் வழுக்கை விழுவது, அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்.
அதாவது அவங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சைட்லேயும் பின்னாலேயும் முடிகள் நிறைய இருக்கும், ஏராளமாக இருக்கும். முன்மண்டை, நடுமண்டை, உச்சி மண்டையில் மட்டும்தான் முடி உதிர்தல் இருக்கும். ஸோ அந்த பின்னாடி இருக்கிற முடிகளை எடுத்து அதை வந்து வேரோடு பிடுங்கி, அதாவது பின்னாடி இருக்கிற முடிகளை வேரோடு பிடுங்கி அதை முன்னாடி நடணும். வயலில் நாற்று நடுற மாதிரி தான், எக்ஸாக்ட்லி த சேம். அது வந்து அந்த செடியை வந்துட்டு விதையோடு பிடுங்கி நடுற மாதிரி அந்த முடியை வந்துட்டு வேரோடு பிடுங்கி அதை முன்மண்டையில் நட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அதுலேருந்து அந்த அந்த முடி வளர்ந்து ஸோ இந்த முன்மண்டையில் இருக்கிற வழுக்கை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பேர் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அது தவிர ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா தெரப்பி இருக்குது. பிளாஸ்மா தெரப்பின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கோவிட்லேயே நிறைய பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்க. அதே போன்ற ஒரு ட்ரீட்மெண்ட் தான். அந்த பிளாஸ்மா இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணால் எங்கெங்கெல்லாம் நமக்கு முடி வரணுமோ அங்கே இன்ஜெக்ட் பண்ணால் அந்த இடத்துல முடி வரும். இதெல்லாம் வந்து வகை வகையான அந்த சிகிச்சை முறைகள். முடி உதிர்தல் எப்படி தடுக்கிறது, அதற்கான ட்ரீட்மெண்ட் என்னன்றது பார்த்தோம். ஆகவே முடி உதிர்வதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதற்கான என்ன காரணம் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதை நோக்கி நாம் சிகிச்சை மேற்கொண்டால் கண்டிப்பாக இதிலிருந்து விடுபடலாம். இந்த வாரம் நான் பேசப்போகும் ராகம் மலையமாருதம். இது ஒரு ஜன்ய ராகம். 16வது மேளகர்த்தாவாகிய சக்கரவகம் என்ற ராகத்தின் ஜன்ய ராகம். இது ஒரு ஷாடவ ராகம். அதாவது இதன் ஆரோகணம் அவரோகணம் இரண்டிலும் 6 சுரங்கள் மட்டுமே உள்ளது. ஆரோகணம் சரி க ப த நி ச, சரி க ப த நி என்கிற 6 சுரங்கள் மட்டுமே உள்ளது. இந்த 7வது வரும் சுரம் முதலிலே வரும் சாவோட ரிப்பீட்டேஷன் தான். அதே போன்று அவரோகணம் சா நி த ப க ரி ச. இதனால் நம் உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னவென்று பார்த்தால், ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து ஒருத்தரை எழுப்புவதற்காக இந்த ராகம் பயன்படுத்தப்படுகிறது. டு அவேக்கன் சம்மன் ஃப்ரம் டீப் ஸ்லீப். அதே போன்று இந்த ராகம் ஒரு கருணை பாவத்தை ஏற்படுத்தக்கூடியது, அமைதியை தரக்கூடிய ஒரு ராகம். கர்நாடக சங்கீதத்தில் தியாகராஜர் அவருடைய மனசா எட்டுலோ. பாடல் என்று எடுத்துக்கொண்டால், தமிழ் மும்மூர்த்திகளில் ஒருவராகிய அருணாச்சல கவிராயர் அவர்கள் எழுதிய ஹனுமானே சுவாமி கிந்த என்ற பாடல். திரையசி என்று எடுத்துக்கொண்டால்,
அடுத்த வாரம் வேறொரு ராகத்துடனும் வேறொரு மருத்துவ குறிப்புடனும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Hope you all enjoyed this episode of the program Isayum Maruthuvamum Medicinal Music. Do follow us on Facebook and Instagram under the heading Nada Brahmam. Also, please support us with your likes and by sharing it with your friends and relatives. Also, like and subscribe to our Nada Brahmam YouTube channel. Thank you.